இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் கணைய புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து பேசுகிறார் திருநெல்வேலி ஷிபா மருத்துவமனையின் முதன்மை மருத்துவரும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையினுடைய ஆன்காலஜிஸ்ட், ஸ்பெஷல் அறுவை சிகிச்சை நிபுணர். குறிப்பாக கேன்சர், புற்றுநோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதற்கான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய ஷிஃபா மருத்துவமனையினுடைய முதன்மை மருத்துவர் மற்றும் நேஷனல் பாரா இன்ஸ்டிடியூஷனுடைய தாளராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களை இன்றைய மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இப்போது நவம்பர் மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நவம்பர் 20ஆம் நாள் உலக பான்கிரியாஸ் எனப்படும் கணைய புற்றுநோய் சிகிச்சை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நாள். எனவே கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு நாளாக நாம் கடைபிடித்தோம். இந்த வாரம் முழுக்க உலக அளவில் கணைய புற்றுநோய் குறித்த பல்வேறு கருத்தரங்குகள், பல்வேறு விழிப்புணர்வு உரையாடல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இசைமுரசு இணைய வானொலியின் மருத்துவரை சந்திப்போம் நிகழ்ச்சியிலும் கணைய புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், பின்புலங்கள், சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை உள்ளிட்ட அதனுடைய ஒவ்வொரு நிலைகள் குறித்தும் நாம் பேச இருக்கிறோம். மிக பொருத்தமான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். எனவே நேயர்களுக்கு மிக பயனுள்ள ஒரு உரையாடலாக இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்போது நாம் அனைவர் சார்பிலும் திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையினுடைய முதன்மை மருத்துவரும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணருமான திரு டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களை நம் அனைவர் சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். நன்றி சார். இப்ப கணைய புற்றுநோய் பொதுவாக அறியப்படுகிற புற்றுநோயுடைய வரிசையை பற்றி பார்த்தால் உண்மையிலேயே மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், இந்த இரத்த புற்றுநோய் வரைக்கும் பரவலாக பேசப்படும். ஆனால் கணைய புற்றுநோய் என்கிற இந்த தகவலே நிறைய பேருக்கு புது தகவலாக இருக்கும். பரவலாக இந்த கணைய புற்றுநோய் இந்திய சூழலில் அல்லது குறிப்பா தமிழக சூழலில் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? இப்போது சமீப காலத்தில் கணைய புற்றுநோய் அதிகரித்து வருவதாக ஒரு தகவல். உண்மையில் இதனுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? இப்ப கணைய புற்றுநோய் ஒவ்வொரு வருடமும் கணைய புற்றுநோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு 3வது வியாழன், அதாவது 3rd Thursday நம்ம உலகம் முழுவதும் அனுசரிக்கின்றோம். கணைய புற்றுநோய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்ற புற்றுநோய் அளவுக்கு அதிகமாக காணப்படவிட்டாலும் அது மிக ஒரு முக்கியமான ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு புற்றுநோயாக உள்ளது. வயிற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு அவயங்கள்ல இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் இருக்கிறது போல நமக்கு கணையம் ஒரு முக்கியமான பகுதி. கணையம் அப்படிங்கும் போது அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உறுப்பு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோய் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ். ஆமா, அதாவது நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் சொல்லக்கூடிய நீரிழிவு நோய். அது உண்டாவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா கணையத்திலிருந்து இருக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு குறைவாக இருக்கிறது தான். இப்ப கணைய புற்றுநோயும் நீரிழிவு நோயும் நீங்க சம்பந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது இந்தியா உலகத்திலேயே நீரிழிவு நோய்களுடைய தலைநகரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதனாலயே இப்ப இந்த கணைய புற்றுநோய் குறுகிய காலத்துல ரொம்ப அதிகமாக காணப்படுகிறது. ஓகே சார். சார், இப்ப மற்ற அவயங்கள்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய்களுக்கு ஏதோ ஒரு முன் அறிகுறி இருக்கும், சாதாரணமா டெஸ்ட் இல்லாமையே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப குடல் புற்றுநோய்னா அடிக்கடி வயிற்று வலி வர்றது, ஏதோ ஒரு முன் சிம்டம்ஸ் வெளியே தெரியும். ஆனால் கணைய புற்றுநோய் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு சிகிச்சை பலனா, இன்னும் சொல்ல போனால் மருத்துவருடைய யூகத்துலதான் அந்த பரிசோதனை எடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். பெரிய அளவுல அதுக்கு பாதிப்புக்கு போனதுக்கு பிறகுதான் அது தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பொதுவான பேச்சு இருக்கு.
உண்மையிலேயே கணையத்துல புற்றுநோய் வந்தால் அவ்வளவு சீக்கிரமா அதனுடைய அறிகுறிகள் வெளியே தெரியாதா? ஒருவேளை அப்படி ஒருவர் தன்னுடைய கணையம் சார்ந்த ஒரு விவகாரத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதுன்னா ஏதாவது வகையில புரிஞ்சுக்க முடியுமா அதை? இது மிக முக்கியமான கேள்வி. ஸோ கணைய பகுதியை வந்து நம்ம 3 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது கணையத்துறை தலைப்பகுதி, நடுவுல இருக்கக்கூடிய பாடின்னு சொல்லக்கூடிய உடம்பு பகுதி மற்றும் டெயில், அதாவது வால் பகுதி. இதுல கணைய புற்றுநோய் வந்து எந்த பகுதியில வருதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு நோய்க்குரியர்கள் சிம்டம்ஸ் உண்டாகும். தலைப்பகுதியில ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு வந்து முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா குடல் அடைப்பு ஏற்படலாம், அல்லது பித்தப்பையில இருக்கக்கூடிய பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய பித்த குழாயில வந்து அடைப்பு ஏற்படலாம். ஸோ அதனால நமக்கு வந்து ஜாண்டிஸ் கூடிய மஞ்சள் காமாலை ஏற்படும். அதே இது வந்து உடம்பு பகுதி, பாடி பார்ட் நடுப்பகுதியில ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பசி எடுக்கக்கூடிய தன்மை வந்து குறைவாக காணப்படும். அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய வால் பகுதியில வந்து எந்த வகையான ஒரு சிம்டமே ஏற்படாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து இடைப்பை பகுதி இருக்கிறதுனால அது இறப்பையை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அது வளர்ந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுல பாதிப்புகள் ஒண்ணுமே தெரியாது ஆரம்ப நிலையில. பெரிய அளவு பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு வயிற்றுல நீர் வைக்கிறது, உடல் எடை குறைவது, கல்லீரல்ல வந்து கட்டி பரவி கடைசி 4வது ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம கண்டறிவதாக இருக்க வேண்டிய அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது. ஓகே சார், இப்ப நம்ம தலைப்பகுதியில ஏற்படும் போது மஞ்சள் காமாலை பத்தி சொன்னீங்க. ஆனா சில குறிப்பா மஞ்சள் காமாலையினுடைய பாதிப்புனாலேயே வந்து கணையத்துல இது மாதிரியான பிரச்சனைகள் உருவாகுது. அதுக்கு சரியான சிகிச்சை செய்யலைன்னா கூட அது வந்து அதுல ஏற்படக்கூடிய புண்கள், அதுல ஏற்படக்கூடிய அரிப்புகள் அதுவே பிற்காலத்துல வந்து கணைய புற்றுநோயா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? ஜாண்டிஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணையம் பாதிக்கப்பட்டு அதனால புற்றுநோய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது? ஜாண்டிஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மஞ்சள் காமாலையில 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். அது வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ், இன்னொன்னு மெடிக்கல் ஜாண்டிஸ். மெடிக்கல் ஜாண்டிஸ்ங்கிறது கிருமி தொற்றுனால ஏற்படக்கூடியது, ஹெப்படைட்டிஸ் சொல்லக்கூடியது. அது ABCDE வரையில அந்த வைரஸ்னால ஏற்படக்கூடியது. அதனால நமக்கு கணைய புற்றுநோயோ அல்லது கணையத்துல வேற எந்த வகையான பாதிப்புகள் ஏற்படுவது கிடையாது. அதே நேரத்துல வந்து நமக்கு வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் சொல்லக்கூடியது, அது வந்து கட்டிகளால ஏற்படலாம். கணையத்துறை தலைப்பகுதிகளில் பிறவிலேயே கட்டிகள், சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், அது இருக்கிறதுனால ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நாளடைவில் இருக்கக்கூடிய ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பித்தப்பை கற்கள் வந்து அந்த கணைய பகுதியுடைய தலைப்பகுதியில வந்து அடைச்சி இருக்கிறதுனால அதனால ஏற்படலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்ஜிக்கல் ஜாண்டிஸ், கிரானிக் பேங்க்ரியாடைட்டிஸ், கணையத்துல வந்து அதிகமான இன்ஃபெக்ஷன் ஏற்படுவது, இதெல்லாம் கணைய புற்றுநோய் வருவதற்கு காரணமாக அமைகிறது. ஓகே சார், இப்ப வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகள் இந்தியாவில் மிக அதிகமாக இருக்கிறாங்க. உலகளவில் அதனுடைய பெருக்கம் இந்தியாவில் முதன்மையாக இருக்கிறது. அதனால பேங்க்ரியாஸுடைய கேன்சர் லெவலு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசும்போது நீங்க குறிப்பிட்டு சொன்னீங்க. இப்ப இந்த தகவல் கூட சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம். உண்மையிலேயே சர்க்கரை வியாதியை வந்தவங்க எல்லாருக்கும் கணையம் வந்து பாதிக்கப்பட்டு அது புற்றுநோய் அளவுக்கு போகாது இல்லையா? ஸோ அதனால அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறது சிறப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாள்பட்டு இருக்கக்கூடிய வியாதிகள்ல ஒன்று சர்க்கரை நோய். 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் சர்க்கரை வியாதியோட நடக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஸோ சர்க்கரையினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கணையத்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டால் அது கேன்சர் லெவலுக்கு போக வாய்ப்புகள் இருக்கு. சர்க்கரை நோய் நேரடியாக கேன்சர் பாதிப்பை உருவாக்குமா அப்படிங்கிறது சொல்லுங்க. நம்ம சர்க்கரை வியாதியை வந்து நம்ம 2 வகையா பிரிக்கலாம். டைப் 1 டயபெட்டிஸ், அது வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். இன்னொன்னு டைப் 2 இன்சுலின் நான் டிபெண்டன்ட், அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வர்றதுனால வரக்கூடியது. ஆமா. ஸோ இதுல இந்த டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இன்சுலின் சுரப்பி வந்து எதனால குறைவாக இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து அந்த கணையத்தை ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். சிலருக்கு அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியா இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் என்ன அப்படின்னா அந்த கணையத்துல வந்து பேங்க்ரியாட்டிக் சிஸ்ட் கன்ஜெனிட்டலாக பிறவிலேயே சிஸ்டுகள் உண்டாகி இருக்கும். அதை நம்ம கண்டறிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பிற்காலத்துல அந்த சிஸ்டுகள் வந்து புற்றுநோயாக மாறுவதை நம்ம தடுக்கலாம். அறுவை சிகிச்சை மூலமாகவோ அல்லது தொடர் ஸ்கேன்ஸ் மூலமாகவோ நம்ம அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம தடுக்கலாம். இதன் மூலமாக நம்ம வந்து இந்த நீரிழிவு நோய் பாதிக்கப்பட்ட இருக்கக்கூடிய அந்த மக்கள்ல சில பேருக்கு மட்டும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதை நம்ம குறைக்கலாம். ஓகே. ஆனால் இப்போ சர்க்கரையுடைய அளவிட வச்சு நாம இதை கணிக்க முடியாது இல்லையா? இப்ப சில பேருக்கு வந்து 300-400 ரேஞ்சில் வந்து 1 வருஷம் 2 வருஷமா வந்து சர்க்கரை அளவு இருந்துகிட்டு இருக்கு.
அதிகமான அளவுல சர்க்கரையுடைய அளவீடு இருக்குது, அதனால இவங்களுக்கு கணையம் பாதிக்கப்பட்டு அதனால இது மாதிரியான அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத நாம குறிப்பிட முடியுமா, இல்ல டிபெண்ட் ஆன் அதனுடைய நோய் பாதிப்பை பொறுத்து இருக்காங்க? இப்ப சிலருக்கு வந்து சர்க்கரை வியாதிக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவர்களுக்கு வந்து அந்த சர்க்கரையோட அளவு வந்து குறையாது. ஆமா. ஸோ அந்த மாதிரி குறையாமல் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கேன் செஞ்சு அவங்களுடைய அந்த கணையம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். ரொட்டீனா எல்லாருமே சர்க்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கணைய புற்றுநோய் வந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் தேவையில்லை. ஓகே 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 சார். இப்ப குறிப்பா இந்த கணைய புற்றுநோய் கண்டறிவதற்கான பரிசோதனைகள், இப்ப எல்லாத்துக்குமே பயாப்சி அப்படிங்கிறது ஒரு பேசிக் டெஸ்டா நாம வந்து புற்றுநோய்க்கு சொல்றோம். ஆனால் இந்த கணைய புற்றுநோயை சில இரத்த பரிசோதனைகள் வழியாகவும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்பா இந்த கணைய புற்றுநோய் பேங்க்ரியாஸ் கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான டெஸ்டஸ் வந்து இன்னைக்கு அவைலபிளா இருக்கு, இன்னைக்கு சமீப காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகள் பற்றி சொல்லுங்க. இப்போ கணைய புற்றுநோய் அப்படின்னா இதுக்கு வந்து தெளிவாக எதுவும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் கிடையாது. இப்ப மற்ற சில அவைங்களுக்கு இப்ப நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னா ஒரு டெஸ்ட் எடுக்கலாம், மார்பக புற்றுநோய்னா மேமோகிராம் எடுக்கலாம். அந்த மாதிரி கணைய புற்றுநோய்க்கு ஸ்பெசிஃபிக்கான எந்த வகையான டெஸ்ட்டுகளும் கிடையாது. சரி. ஆனா அதை வந்து நம்ம கண்டறியணும் அப்படின்னா மினிமம் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்ன டெஸ்ட் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அல்லது ஒரு சிடி ஸ்கேன், இது ரெண்டும் தான் அதுக்கு மினிமமா இருக்கக்கூடியது. மேலும் இந்த கணையம்ங்கிறது நம்மளுடைய வயிற்று பகுதியில கடைசி பகுதி, இறப்பை கல்லீரல் பின்பகுதியில இருக்கிறதுனால நமக்கு ஸ்கேன்ல கூட அந்த அளவுக்கு தெளிவா தெரியாது. ஸோ அதனால ஒரு ஹை ரெசல்யூஷன் ஸ்கேன்ல தான் இது நமக்கு தெரிய வரும். இதற்கு அடுத்ததாக நமக்கு வந்து ரத்த பரிசோதனை அப்படின்னா டியூமர் மார்க்கர்ஸ் சொல்லக்கூடிய 2 ரத்த பரிசோதனைகள் இருக்கு. அது CA-19-9 மற்றும் CA என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த பரிசோதனைகள். ஆனா இதுல உள்ள ஒரு முக்கியமான என்னன்னா புற்றுநோய் அல்லாத கணைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிலையிலையுமே இந்த ரத்த பரிசோதனைகள் அதிகமாக தான் காணப்படும். அதனால இந்த டியூமர் மார்க்கர்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இது கணைய புற்றுநோய் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஸ்கேனும் எடுத்து அது கூட இந்த ரத்த பரிசோதனையும் செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த கணைய புற்றுநோய் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம தெளிவாக கண்டறிந்து கொள்ளலாம். ஓகே சார். சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? இப்போ வந்து வழக்கம் போல இருக்கக்கூடிய ரேடியேஷன், இப்போ நம்ம நார்மலான ஸ்கிரீனிங் மெத்தடாலஜி இந்த இந்த புற்றை கண்டறிவதற்கு பயன்படாது அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இதனுடைய சிகிச்சை முறையிலும் ஏதாவது தனித்துவம் அதற்கு ஏற்றாற் போல இருக்குதா, இல்ல நார்மல் எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறையே இதுக்கும் பயன்படுதா சார்? ஸோ கணைய புற்றுநோய் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 4 வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு. அறுவை சிகிச்சை, அடுத்தது வந்து கீமோதெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் சிகிச்சைகள், பொதுவான அதற்கடுத்து ரேடியேஷன் இருக்கக்கூடிய நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை, அதற்கு அடுத்ததாக டார்கெட்டட் தெரப்பிங்கக்கூடிய மாத்திரைகள் மற்றும் இன்ஜெக்ஷன். இதுல வந்து அந்த புற்றுநோய் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து முதல் ஸ்டேஜ் அல்லது 2வது ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அறுவை சிகிச்சை கொடுக்கலாம். ஒருவேளை 3வது ஸ்டேஜுக்கு போயிருச்சு அப்படின்னா நமக்கு அறுவை சிகிச்சை கொடுக்க முடியாது. பண்ணுவோம் அப்படின்னா கீமோதெரப்பியோ பயாப்சி எடுத்து அந்த பரிசோதனைக்கு ஏற்ற அதற்கு பிறகு நம்ம அறுவை சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு நமக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து இந்த கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ரேடியேஷன் சிகிச்சை தேவைப்படலாம். ஓகே சார். இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை, லேசர் அறுவை சிகிச்சை, இதன் மூலமாகவே ஏன்னா ஒரு காலத்துல வந்து கணையம் அப்படிங்கிறது மிக சவாலான அறுவை சிகிச்சையாக இருக்கும். ஓப்பன் சர்ஜரியில கூட கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்க முதல்ல சொன்னது மாதிரி அது வந்து நம்முடைய செரிமான மண்டலத்துல கடைசியா இருக்கக்கூடிய உள்பகுதியா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஸோ இதை அறுவை சிகிச்சை செய்யறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமாக இருந்தது. இப்ப லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை முறைகள் வந்ததுக்கு பிறகு இது கொஞ்சம் எளிமையா இருக்கு. குறிப்பா இந்த கேன்சர் அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இந்த கணைய புற்றுநோய்க்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? எளிமையா செய்யக்கூடிய அளவுல இருக்கா, இல்ல கொஞ்சம் கடினமானதாக இருக்கா? அறுவை சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்க. கணைய புற்றுநோய்க்கு இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் தான் நம்ம வந்து உடம்புல இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சையிலேயே மிகவும் அதிக மேஜர் சர்ஜரின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. ஸோ எந்த ஒரு மருத்துவமனையிலையும் இருக்கிறதுலேயே ஒரு சீனியர் மோஸ்ட் டாக்டர் தான் இதுக்கான அறுவை சிகிச்சையை செய்வாங்க, அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஆமா. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு நவீனமே மற்ற உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட கணையத்துல ஏதேனும் பாதிப்புகள் வந்தாதான் அது ரொம்ப
மைன்யூட்டா வந்து அறுவை சிகிச்சை செய்யணும். சர்ஜிக்கல்லையே எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்களை அழைச்சு கூட சிறப்பு மருத்துவமனைகள் இந்த அறுவை சிகிச்சை செய்வாங்க ஓப்பன் சர்ஜரியா இருக்கும்போது. ஸோ இப்ப லேப்ரோஸ்கோப்பிலையும் அதே மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கதான் செய்யுது இல்லையா? இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நவீன அறுவை சிகிச்சை முறைகள் தான் லேப்ரோஸ்கோபி மற்றும் ரோபோட்டிக் சர்ஜரிலையும் இந்த கணைய புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. பட் இருந்தாலும் மற்ற அறுவை சிகிச்சைகளை விட இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த அறுவை சிகிச்சையில. கண்டிப்பாக இது முக்கியமா அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கணையத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து நம்ம போடக்கூடிய அந்த தையல்கள், அந்த ஸ்டிச்சர்னு சொல்லக்கூடிய தையல்களையே ஜீரணம் செய்யக்கூடிய அந்த தன்மை உண்டு. ஸோ அதோடைய அந்த தன்மை, அந்த ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் வந்து வெளியே வரும் பொழுது நம்மளுடைய நார்மலா இருக்கக்கூடிய திசுக்களையே அது வந்து ஜீரணம் செஞ்சிடும். ஸோ அதனால ஹீலிங், அந்த புண் ஆறுவதற்கான நாட்கள் அதிகமாக இருக்கும். அதனால காம்ப்ளிகேஷன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே சார், இப்ப இந்த குறிப்பா கணைய அறுவை சிகிச்சையினுடைய பாதிப்புகளை பார்க்கும்போது மது அருந்தக்கூடியவர்களுக்கு இந்த கணையம் அதிகமாக பாதிக்கப்படுது. அதனால அதிகமா மது பயன்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கேன்சர் லெவல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. மதுவினால் குடல், கிட்னி, இது மாதிரி லிவர் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னா கூட குறிப்பா கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து மதுப்பிரியர்கள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை இந்த பாதிப்பு இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து இது மாதிரி மதுபானம் அருந்தக்கூடியவர்களா இருந்தா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ரிஸ்கான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற சொல்ல? கண்டிப்பாக மற்ற புற்றுநோய்கள் போலவே கணைய புற்றுநோயிலையும் நமக்கு வந்து ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல் மற்றும் ஆல்கஹால், மது அருந்துதல், இது ரெண்டுமே வந்து அந்த புற்றுநோய்க்கான தன்மையை அதிகப்படுத்துகிறது. ஏற்கனவே அவர்கள் வந்து அந்த புற்றுநோய்க்கான காரணங்கள் அதிகமாக உள்ளது, அவங்களுடைய அந்த கணையத்தில் வந்து சிஸ்ட் இருக்கு, அல்லது அவங்களுக்கு டயபெட்டிஸ் சொல்லக்கூடிய இருக்கு, அல்லது பேங்க்ரியாடைட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த கணைய அலர்ச்சி இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு கணைய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக காணப்படும். ஓகே. ஸோ முழுமையா வந்து அவங்க எப்பவாவது ஒரு தடவை தான் மது அருந்துறேன் அப்படிங்கிறது மாதிரி கூட எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது. கட்டாயமா முழுக்க மதுபானத்தை அவங்க நிறுத்தியே ஆகணும் இல்லையா? அது ஒரு கண்டிப்பா செய்ய வேண்டிய விஷயம். ஓகே சார், இப்ப இதுல ஆண் பெண் விழுக்காட்டை ஒப்பிட்டு பார்த்தா, இப்ப நம்ம மது அப்படிங்கிற மாதிரியான சில காரணங்களை கண்டுபிடிச்சு சொன்னா கூட பெண்களுக்கும் இதனுடைய பாதிப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள்ல வச்சு சொல்றாங்க. ஸோ குறிப்பா பெண்களுக்கான இந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குன்னு, இந்த குறிப்பா கணையம் சார்ந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்குன்னு வேற தனித்துவமான காரணங்கள் இருக்கா சார்? ஓவராலா பார்க்கும்போது கணைய நோய்கள்ல பெண்களுக்கு வந்து அதிக காரணங்கள் இருந்தாலும் கணைய புற்றுநோய்னு தனியா நம்ம நோக்கும் பொழுது ஆண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆண்கள். ஸோ எண்ணிக்கை ரீதியாக ஆண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. ஆண்களுக்கு அதிகமாக. ஓகே சார், இப்ப வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியில ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கிறத நேரடியா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இந்த புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் குறைவு அப்படின்னு சொன்னீங்க. நார்மலா வந்து இப்ப நாம மற்ற அறுவை சிகிச்சைக்கெல்லாம் வந்து நீங்க இப்ப பெண்களா இருந்தா ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கையோ 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து ஒரு ஸ்கிரீனிங் பார்த்துக்கோங்க. மார்பக புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங், சர்வைக்கல், அதே மாதிரி கர்ப்பவாய் புற்றுநோய்க்கான ஸ்கிரீனிங்லாம் வந்து செக் பண்ணிக்க சொல்றோம். இப்ப அது மாதிரி இந்த நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்தாலுமே கூட குறிப்பா இந்த ஓவரால் பாடி செக்அப் அல்லது டெஸ்ட்ல ஸ்கிரீனிங்ல இந்த பேங்க்ரியாஸ் செக் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா சார்? இல்ல இதுக்கு எதுவும் தனித்துவமான ஸ்கேன், ஏமா என்ன இப்ப நீங்க வந்து அல்ட்ராசவுண்ட் மாதிரியான ஸ்கேன்ஸ்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம நார்மலா யாரும் சாத்தியமா செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஸோ இதுக்கு வேற எதுவும் தனித்துவமான பரிசோதனை முறைகள் இருக்கா? இல்ல இது மாதிரி ஒரு தேவைகள் வந்தாதான் நம்ம அதை எடுத்து பார்க்க முடியுமா? எப்படி நம்ம அட்வைசபிளா எடுத்துக்கலாம்? இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணைய புற்றுநோய்க்கு வந்து தனியான ஒரு ஸ்கிரீனிங் மெத்தட் கிடையாது. பட் ஹை ரிஸ்க் பாப்புலேஷன்ல நம்ம வந்து சில பேரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு 60 வயதுக்கு மேல உள்ளவங்க, ஏற்கனவே பேங்க்ரியாட்டிக் சிஸ்ட் உள்ளவங்க, அல்லது இந்த மாதிரி அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அவங்க நீரிழிவு நோய் வந்து கட்டுக்கு அடங்காமல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பாப்புலேஷன் மட்டும் அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் குறைந்தபட்சம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஆரம்ப நிலையில கண்டறியலாம். அதே மாதிரி சில நேரங்கள்ல அவங்களுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம ஒரு விக்கல் ஏற்படுறது அல்லது பசி குறைவது,
அல்லது இடை குறைவது இது போன்ற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துக்கலாம். சிடி ஸ்கேன்ங்கிறது நமக்கு தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை நம்ம ஸ்கிரீனிங் மெத்தடாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஓகே சார், இப்ப நம்ம வந்து இடை குறைகிறது அப்படிங்கறது ஒரு காரணமா சொல்லியிருந்தீங்க. உடல் எடை அதிகரிப்பவர்களுக்கு இது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒபிசிட்டி அப்படிங்கிறது, அதிக உடல் எடை அப்படிங்கிறது இந்த மாதிரி உள்ளுறுப்புகளை பாதிக்குது, ஹார்மோன்கள் பாதிப்புகள் ஏற்படுது, குறிப்பா கணையத்தினுடைய இயக்கத்தை வந்து பாதிக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு இதே மாதிரியான ஒரு கணைய புற்றுநோய் வருவதற்கு ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் வந்து இந்த புற்றுநோய் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஆனா அந்த ஒருவேளை அவர்களுக்கு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா அந்த உடல் பருமன் வந்து மிக அதிவேகமாக அவங்களுக்கு இடை குறைவு ஏற்படும். ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ உடல் எடை அதிகரிப்பது ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கு இல்லையா? அதனால நாம வந்து உடல் எடை கட்டுப்பாடு அப்படிங்கறதையும் நாம குறிப்பா அதுல எடுத்துக்கணும். ஓகே சார், நம்ம சிறப்பா ஒரே ஒரு அறுவை சிகிச்சை முறை பற்றியும் நிறைய விரிவாக பேசி இருக்கிறோம். இப்ப இதுக்கான ரெகுலர் ட்ரீட்மெண்ட், இப்ப வந்து நாம ஒரு அறுவை சிகிச்சை செய்துட்டோம் அல்லது முதல் கட்டமாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கூட இதற்கான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி என்ன சார்? ரெகுலர் ஃபாலோ அப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னங்கிற சொல்லி நம்ம நிறைய செய்யலாம். ஸோ கணைய புற்றுநோய் வந்து கொஞ்சம் மிக ஒரு அதிதீவிரமாக வளரக்கூடிய ஒரு புற்றுநோயாக இருப்பதாலும் அவர்களுக்கு முழுமையான நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அதை வந்து க்ளோஸ் ஃபாலோ அப்ல நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. ஸோ அவங்க ஈவன் முதல் ஸ்டேஜ் 1வது ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவர்கள் முழுமையாக அந்த ட்ரீட்மெண்ட் முறைகளை வந்து கடைபிடித்து வந்தாலும் அவர்களை வந்து நம்ம க்ளோஸ் ஃபாலோ அப்ல ஸ்கேன்கள் மூலமாகவும் பிளட் டெஸ்ட்கள் மூலமாகவும் நம்ம வந்து அதை ஃபாலோ அப்ல வச்சுக்கணும். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ முதல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிட்டோம், மருந்து மாத்திரைகள் வழியாகவே குணப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருந்தாலும் ரெகுலர் ஃபாலோ அப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக சரியான அளவுல மருந்துகளை ஃபாலோ பண்றதும் ரொம்ப முக்கியமான தேவை. ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு வந்து இந்த வாரம் குறிப்பாக இந்த கணைய புற்றுநோய் குறித்த ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டிய ஒரு மாதம் இந்த வாரம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று குறிப்பாக கணையத்தில் மட்டும் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் மற்றும் அதனுடைய பின்புலங்கள் குறித்தும் சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை முறைகள் குறித்து மிக தெளிவாக நம் நேர்கொண்டு கலந்து கொண்டீர்கள். உங்களுடைய அரிய நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசை முரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி. நேயர்களே, இன்றைய மருத்துவ சந்திப்போம் நிகழ்ச்சியில் நாம் இதுவரை கணையத்தில் ஏற்படும் புற்றுநோய்கள் குறித்தும் அதற்கான காரணங்கள் மற்றும் சிகிச்சை முறைகள், அறுவை சிகிச்சை முறைகள் உள்ளிட்ட அனைத்து வகையான சிகிச்சை பின்புலம் குறித்தும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையினுடைய முதன்மை மருத்துவரும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு மருத்துவரோடு சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாம். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.